குறைய போவது ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிறைவாக கொடுப்பான். ஜக்காத்து கொடுப்பவர்கள் ஏழையாகி போய் வறுமையில் போக மாட்டார்கள். ஜக்காத்து கொடுத்து கொடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு வரக்கத்தை தான் கொடுப்பான். இன்று பெரும்பாலும் என்ன கேட்டீங்கன்னா தங்க விலை ரொம்ப கூடி போச்சு. இப்பவும் தங்கத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும், எப்பவும் தங்கத்துக்கு ஜக்காத்து கொடுத்துதான் தங்க விலை ஒரு நேரம், அதாவது ஒரு நேரத்தில் எப்படியே இருந்துச்சு, கூடி கூடி ஒரு நேரம் 16,000 வரைக்கும் போச்சு. போன வாரம் எல்லாம் 16,000 தாண்டி இருந்துச்சு ஒரு கிராம். இப்ப அதுல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்து 14,000 நிக்குது, 14,200. வெள்ளி விலை ஒரு வாரத்துக்கு முன்னாடி 425 ரூபா ஒரு கிராம், ஒரு கிராம் 425 ரூபா. இப்ப இந்த ஒரு வாரத்துக்குள்ள குறைஞ்சு 280க்கு வந்துருக்கு. இது இன்னும் குறையுமா அல்லது திரும்ப கூடுமா? நமக்கு தங்கம் வெள்ளியினுடைய கதையை பற்றி நமக்கு தெரியும். அதை அது குறைஞ்சிக்கிட்டே வருங்க, பிறகு அப்படியே தங்கம் குறைஞ்சி 10,000க்கு வந்துடும் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்தது. அது கூடும் குறையும். விலை கூடியதால் ஜக்காத்திலே சட்ட மாற்றம் எதுவும் கிடையாது. விலை கூடுவதனால் விலை கூடிட்டால் நிறைய ஜக்காத்து கொடுப்போம், அதான் நிறைய பழக்கத்தை கொடுப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, என்ன ஜக்காத்தை வசூலிக்க ஆரம்பிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்காத்தை வசூல் பண்ணுவதற்காக நான் செல்லும் பொழுது ஒரு சஹாபி இடத்துல ஒட்டகங்கள் நிறைய இருந்துச்சு. அந்த ஒட்டகத்தை கணக்கு எடுக்கும் பொழுது இப்னத்து மக்கால் அப்படிங்கிற ஒரு வகையான ஒட்டகம், அந்த ஒட்டகம் தான் அவருக்கு ஜக்காத்து கடமை. அவர்கிட்ட போய் சொன்ன, ஏப்பா உனக்கு இப்னத்து மக்கால் என்கிற அந்த ஒட்டகம் கடமையாக இருக்குது, அதை நான் ஜக்காத்துல வசூலிச்சுக்கிறேன். அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, அதுவா, அந்த ஒட்டகங்களுக்கு மானாதான் வீட்டிய வளாபம், அந்த ஒட்டகம் ஒழுங்க பாலும் இறக்காது, அதுக்கு சவாரியும் செய்ய முடியாது. அதை விட உயர்ந்த ஒரு ஒட்டகம் இருக்குது, நாக்கத்தும் பத்தியத்தும் சமீனத்தும் அவைமத்தும், பிரம்மாண்டமான ஒட்டகம், கொழுத்த ஒட்டகம், வாலிப ஒட்டகம், அது எடுத்துக்கங்க. எதிர்பார்க்க முடியுமா இன்னைக்கு? அது மாதிரி ஒரு 500 ரூபாய் கொடுக்கிற இடத்துல இல்லைங்க 5000 ரூபாய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? 5000 கொடுக்கிற இடத்துல ஜக்காத்தை எந்த அளவுக்கு குறைக்கலாங்கிற கற்பனை நமக்கு வந்துச்சுன்னு அல்லாவும் குறைச்சிருவான். அல்லா பாதுகாப்பு. கூட்டி கொடுக்கும் பொழுது அல்லாவும் கூட்டுவான். அவர் கூட்டி கொடுக்கிறேன்னாரு. வந்தவர் சொன்னாரு, எனக்கு உத்தரவு இதுதான், நீங்க கூட்டி கொடுக்கறத நான் வாங்குறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, கடமை கிடையாது. வேறண்டா வாங்க பக்கத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க அனுமதி கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன். நேரா அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்ப உனக்கு இப்னத்து மக்கால் என்கிற ஒட்டகம் தான் கடமை, அதை கொடுத்தா போதும், நீ விரும்பினால் அதை விட முழுமையாக நிறைவாக கொடுக்கலாம், நான் விரும்புகிறேன் கொடுக்கிறேன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக்கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செல்வத்திலே பரக்கத்துக்காக துவா செஞ்சாங்க. பரக்கத்துக்காக துவா செய்வது இருக்கிறது இன்னைக்கும் உண்டு. யார் கொடுக்கிறார்களோ ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் கலஃபா வாசி முன்ஃபிகன் தலஃபா. யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு யார்தான் நீ பரக்கத்தை மேலும் மேலும் அதிகமாக்கி கொடு, பகரத்தை கொடுத்து கொண்டே இரு. யார் கஞ்சத்தனம் செய்கிறார்கள் அவர்களுக்கு அழிவை கொடு என்று ஒவ்வொரு நாளும் வழக்கமாக துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே கொடுப்பதன் மூலமாக செல்வம் வளரும். நாம் அதிகமாக கொடுக்க வேண்டி இருக்கிறது என்றால் அதை யோசிக்காமல் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அடுத்த வருடம், இந்த வருடம் 5 லட்சம் ரூபாய் ஜக்காத்து கொடுத்தோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் 8 லட்சம் கொடுப்பதற்கான வசதி வாய்ப்பை கொடுப்பான். இந்த வருஷம் 50,000 ரூபாய் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலை இருந்தால் அதை முறையாக கொடுத்து விட்டால் அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் 80,000 இல்லை 1 லட்சம் கூட கொடுப்பதற்கான வசதி வாய்ப்பை கொடுப்பான். ஏனென்றால் அல்லாஹ் பொருளாதாரத்தை வளரச் செய்கிறான் ஜக்காத்தின் மூலமாக. இது நம்முடைய ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவும் உண்டு. யார் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை கொண்டு துஆ செய்திருக்கிறார்கள். மலக்குமார்களும் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்மானாக நம்முடைய ஜக்காத்தினுடைய கடமையை முழுமையாகவும் நிறைவாகவும் நிறைவேற்றக்கூடிய மக்களாக ஆக்கியருள்வானாக. ஜக்காத்தினுடைய சட்டங்களை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கும் அதை படிப்பதற்கும் அதற்காக நேரம் ஒதுக்கி அதை புரிந்து செயல்படுத்துவதற்கு ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல்வானாக. வாசல் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.